அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அந்த எக்ஸாம்ஸுக்கு வந்துட்டு இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. tnwas.ukanapply.com அந்த இதில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, மீதி எல்லாமே டிஎன்பிசிஐ நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே தான். இதில் முக்கியமான ஒரு நியூஸ் என்னென்னா வந்துட்டு, இன்றைக்கி இப்போ போஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 100 போஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 100 போஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு எல்லாத்துக்கும் பெரிய டவுட்டாக இருந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு, டிப்ளமோ இதுக்கு பிஇ அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு. இதான் tnwas.ukanapply.com. இந்த இதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் லாகின் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். திருப்பி மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். இதை வச்சு உள்ளார போனீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அதை லாகின் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு டேட்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு வரும். அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு அந்த பேஜ் வந்துடும். எந்த மாதிரி அப்படின்னா, வெயிட் அ மினிட். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேஜ் வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதில் ரீட் நோட்டிஃபிகேஷன் இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸை வந்துட்டு தயவு செஞ்சு கிளிக் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் ரொம்ப முக்கியம். இதை படித்து பாருங்கள். அதில் தான் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதில் மெயினாக என்னென்னா, யார் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுக்கு வந்துட்டு பிஇ வந்துட்டு அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இது எல்லாமே வந்துட்டு டிப்ளமோ லெவல் போஸ்ட்டு தான். இந்த 7லேருந்து 13 வரைக்கும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பிஇ ஆர் பிடெக் டிகிரி வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கு. 1லேருந்து 6 போஸ்ட் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் வரைக்கும் இது வந்துட்டு பிஇ லெவல். பிஇ லெவல். மீதி இந்த 7லேருந்து 13க்கு வந்துட்டு டிப்ளமோ லெவலும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். பிஇ இருக்கவங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? பிஇ பிடெக் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு இதில் பார்த்துங்க. இதில் தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் என்ன சிலபஸ் இருக்குன்னு வந்துட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பேச்சுலர் டிகிரி இன் பிளானிங். பிளானிங்கில் இருந்து அவங்க ஒரு 3 போஸ்ட்டு, ஆர்கிடெக்சருக்கு வந்துட்டு ஒரு 3 போஸ்ட்டு. அப்புறம் நம்ம ஏரியா வந்துருச்சு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். பார்த்திங்கன்னா வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன். டிராஃப்ட்ஸ்மேன், முனிசிபாலிட்டி, ஓவர்ஷியர், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஒர்க் இன்ஸ்பெக்டர். இந்த 6 போஸ்ட்டும் வந்துட்டு நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துட்டு வருது. இதுக்கு வந்துட்டு அதே போஸ்ட்டு தான். இதுக்கு வந்துட்டு அதே போஸ்ட்டு தான். இதை நல்லா தெளிவாக பார்த்துங்க, யார் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எக்ஸாம் டேட்ஸும் வந்துட்டு வேரி ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம் டேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிப்ளமோ லெவல் போஸ்ட், இந்த ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல், டிராஃப்ட்ஸ்மேன், ஓவர்ஷீர், இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு 29ஆம் எக்ஸாம். அதே மாதிரி இங்கே இந்த டிப்ளமோ இன் சிவில் பார்த்தோம்ல, அதுக்கு வந்துட்டு 29ஆம் வந்துட்டு எக்ஸாம். டிகிரி லெவலுக்கு வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு எக்ஸாம். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இந்த இதுக்கு வரிசையாக வந்துட்டு வருது. இதை வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பார்த்துங்க. ஓகே, ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இதில் கன்ஃபியூஷன்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம ஆர்ஐ ஜேடிஓ அப்படின்னா இது ஆர்ஐ வந்துட்டு இது ஐடிஐக்கு மட்டும்தான், ஜேடிஓ வந்துட்டு டிப்ளமோக்கு மட்டும்தான்லாம் வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. இதில் அந்த கன்ஃபியூஷனில் அதே மாதிரி மீதி எல்லாமே ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த இதில் தான் இருக்கணும், 200 KBக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படிச்சுங்க. கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக படிச்சுட்டு வந்து இது பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பான். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ போகிறதுக்கு மெயின் வந்துட்டு எதுக்குன்னா, டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் வந்துட்டு இது பண்ண வேணாம், வேறு யாரும் வந்துட்டு டிப்ளமோ மட்டும் இல்லை, பிஇயும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.